டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா அறிவியல், வரலாறு, புவியியல் பாருங்கள். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் 100 கொடுத்துருப்பேன். இப்போ வரலாறு பகுதி 2 1 to 150 வரைக்கும் 1லேருந்து 150 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஃபிசிக்ஸில் 401 to 500 போட்டிருக்கேன். நீர்க்கில் மூழ்கியிருக்கும் காற்று குமிழ் மேலே எழும்பும்போது அதன் அளவு அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்புக்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணமாகும். அடர்த்தி. அடுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் தலைக்கு ஒன்று கீழ்நோக்கி அழுத்தப்படுகிறது. பாட்டில் கீழ்நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அதிக பருமன் நீர் வெளியேற்றப்படுகிறது. அதிக எடையுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது. மேலே கூறிய யாவும் பாய்மரங்களில் உள்ள ஒரு பொருளின் மீது மிதப்பு விசை செயல்படுகிறது. ஏனெனில் அதன் பகுதியில் உள்ள அழுத்தம் அதன் மேல் பகுதியில் உள்ள அழுத்தத்தை விட அதிகமாகும். பொருளானது திரவத்தில் மூழ்கியிருக்கும் போது உணரப்படும் எடையானது அதன் உண்மையான எடையை விட குறைவாக தோன்றும். வளிமண்டல அழுத்தத்தை விட அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்தமானி. திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் மீது செயல்படும் விதிப்பு விசையின் எண் மதிப்பு திரவத்தின் அடர்த்தியை பொறுத்தது. பழரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுக்குழல் டேஷ் மூலம் வேலை செய்கிறது. வளிமண்டல அழுத்தம் மூலம். காரணம் கூற்று காரணம் மற்றும் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடர்த்தி, நிறை, பருமன். 1 கிராம் எடை 980 டன். பாஸ்கல் விதி. அழுத்தம், பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் HBG. பால்மானி பால். உந்து விசையின் அலகு நியூட்டன். ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் அழுத்தம் எனப்படும் விசை. பாயில் விதி தொடர்பை குறிப்பிடுகிறது. அழுத்தம், பருமன். இதற்கு தலைகீழ் விகிதத்தில் உள்ளது. இது பாயில் விதி. திண்ம கோணத்தின் அலகு ஸ்டேடியன். பாஸ்மல் வரிசையில் பெரும அலைநீள வளையை கணக்கிடுக. 5/36. திரவங்கள் மற்றும் வாயுக்கள் இரண்டும் பொதுவாக டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. பாய்மரங்கள். அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் டேஷானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது. புறவிசை டேஷ் என்ற உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தியை அளக்க முடியும். பிக்னோமீட்டர்.
ஒரு பொருளானது பகுதியளவோ அல்லது முழுமையாகவோ மூழ்கும்போது உணரப்படும் மேல்நோக்கு விசையானது மேல்நோக்கு உந்து விசை அல்லது டேஷ் எனப்படும் மிதப்பு விசை. டேஷ் மூழ்கிய ஆய்வானது மிதப்பு விசையின் தத்துவத்தையும் நல்லியல்பு வாயு விதியையும் விளக்குகிறது. பாஸ்டிரேஷன். ஒரு பொருளானது பாய்மரங்களில் மூழ்கும்போது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்து பாய்மரத்தின் எடைக்கு சமமான செங்குத்தான மிதப்பு விசையை உணரும் தத்துவம் கூறுகிறது. ஆர்க்கிமிடிஸ். ஆர்க்கிமிடிஸ் ஒரு பொருளின் அடர்த்திக்கும் நீரின் அடர்த்திக்கும் இடையே உள்ள விகிதம் ஒப்படர்த்தி. டேஷ் வெப்பநிலையில் தான் பால்மானி மூலம் சரியான அளவீடுகளை அளக்க முடியும். பால்மானி என்பது ஒரு வகையான திரவமானியாகும். எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களில் டயர் அழுத்தம் டேஷ் என்னும் அலகுகளில் PSI அளவிடப்படுகிறது. பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் டாரிசெல்லி. டாரிசெல்லி. ஒரு பொருளின் ஒப்படர்த்தி என்பது அப்பொருளின் அடர்த்தியை டேஷில் நீரில் அடர்த்தியோடு நாலு டிகிரி சென்டிகிரேட். பால்மானி அளவிடும் சராசரியான அளவீடு 32. ஒரு பொருள் முழுமையாகவோ பகுதியாகவோ ஓய்வு நிலையில் உள்ள பாய்மரத்தில் மூழ்கும்போது அப்பொருள் செய்த பாய்மரத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கு விசையை உணர்த்தும் இடப்பெயர்ச்சி. 76 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தும் அழுத்தம் 1 ATM. மிதக்கும் பொருளில் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே டேஷ் அமையும் நேர்கோட்டில். அழுத்தத்தை ஏற்படுத்தும் விசை உந்து விசை. 2000 கிலோமீட்டர் எடை கொண்ட 2000 கிலோகிராம் எடை கொண்ட வாகனத்தை தூக்குவதற்கு நீரியல் அமைப்பு பயன்படுகிறது. ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை பயன்படுத்தி செயல்படும் கருவிகள் A மற்றும் B. ஒரு திரவத்தின் ஒப்படர்த்தியை கணக்கிட உதவும் கருவியின் பெயர் நீரியல்மானி. வளிமண்டலத்தின் அடர்த்தியானது கடல் மட்டத்தில் இருந்து உயரே செல்லும் பொழுது குறைகிறது. ஒரு பாய்மரத்தினால் செலுத்தப்படும் அழுத்தமானது ஒரு பொருளின் மீது அனைத்து டேஷ்களிலும் செயல்படுகிறது. திசை. IATM பார் ஆகும். 1.013. நெகிழும் தன்மை கொண்ட தோலினால் மூடப்பட்ட அமைப்பை கொண்ட காற்றழுத்தமானி
ஃபோர்டின் காற்றழுத்தமானி குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றத்தை கணக்கிடும் காற்றழுத்தமானி. பாரோகிராஃப் திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் காற்றழுத்தமானி. திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் காற்றழுத்தமானி. அனிராய்டு பாரமானி ஒப்பிடப்படும் பொருள் நீர் எனில் ஒப்படுத்தப்பட்ட பதிலாக டேஷ் என பயன்படுத்தலாம். தன்னடர்த்தி தண்ணீரை விட உப்பு நீர் அதிகமாக ஏற்படுத்தும் மிதப்பு விசையை. ஒரு பால்மானி பாலில் உள்ள அடர்த்தியான அளவை அளவிடக்கூடியது. வெண்ணெயின் அழுத்தமானது அது செயல்படும் பரப்புக்கு தொடர்புடையது. எதிர்விகித இரத்த அழுத்தம் மற்றும் வாகனங்களில் உயர் டியூப்களில் உள்ள அழுத்தம் ஆகியவை வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக உள்ளன. அதிகமாக பெட்ரோலிய பொருட்கள் நீரில் மிதப்பதற்கு அவற்றின் குறைவாக உள்ளதே காரணமாகும். தன்னடர்த்தி அணுக்கரு இயற்பியல் மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் என கருதப்படுகிறது. ஏ மற்றும் சி தூண்டப்பட்ட கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். கதிரியக்கம் அலகு இவை அனைத்தும். ரான்சன், பெக்கோரல், கியூரி. செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது. காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிரியக்கத்திற்கு நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுகின்றன. காரீயம் புரோட்டான் 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 தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. அணுக்கரு சிதைவு வினையில் 6x² A சிதைவு Z. YA எனில் A மற்றும் Z-இன் மதிப்பு 8.4. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். ஒரு ரான்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் சிதைவுக்கு சமமாகும். 3.7 × 10 கூலும் கிலோகிராம். இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் Fe59. ICRB என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியோலாஜிக்கல் புரொடக்ஷன். ICRP இன்டர்நேஷனல் கமிஷன் ரேடியோலாஜிக்கல் புரொடக்ஷன். மனித உடலில் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். மனித உடலில் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவை கண்டறியது டோசிமீட்டர்.
அதிக ஊடுருவு திறன் கொண்டவை Y கதிர்கள். ZYA Z+1 YA + X எனில் X என்பது B- கதிர்கள். ZXA ZYA இந்த வினை சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் ஜூல். 3.814 × 10⁻12 அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது K என்ற அளவில் இருக்கும். 10⁻7×10⁹ வேளாண் பொருள்களின் உற்பத்தி நிறுவனம் அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் பாஸ்பரஸ் B²32. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்பது அளவில் உள்ள போது அது ஐ உண்டாக்கும் இரத்த புற்றுநோய் உண்டாக்கும். கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது அது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும். கீழ்கண்ட எந்த கூற்றுகளில் சரியானவை? 4 மட்டும் சரியானது. காமா கதிர்கள் ஊடுருவுத்திறன் அதிகம். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? 1 மட்டும். அணுக்கரு உலை மற்றும் அணுக்குண்டு ஆகியவற்றின் தொடர் வினை நிகழும். பாசிட்ரான் என்பது ஓர் அடிப்படை துகள். கூற்று காரணம். ஒரு நியூட்டன் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமல்ல. கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியன்று. BARC மும்பை. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராபூர். IGCAR கல்பாக்கம். அணுக்கரு உலை அப்சரா. குறியீடுகள். எரிபொருள் யுரேனியம். தணிப்பான் காட்மியம் கழிவுகள். குளிர்விப்பான் கனநீர். தடுப்புரை காரியம். சாடிபைஜன் இடப்பெயர்ச்சி விதி. ஐரின் கியூரி செயற்கை கதிரியக்கம். ஹென்றி பெக்ரோல் இயற்கை கதிரியக்கம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு. தனிமங்கள் இயற்கையில் ஒரே வகையான அணுக்களால் ஆனவை என கூறியவர் ஜான் டால்டன். நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். இதுவரை எத்தனை கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? 29. அணுக்கரு உலைகளில் பயன்படுத்தப்படும் கட்டுப்படுத்தி தண்டுகள் உருவாக்க பயன்படும் பொருளின் பெயர் என்ன? கேட்மியம். அணுக்கரு உலையில் பயன்படுத்தப்படும் கட்டுப்படுத்தி தண்டுகள் உருவாக்க பயன்படும் பொருளின் பெயர் கேட்மியம். ஒரு அணுக்கருவில் அணுவின் வேதியியல் பண்புகள் பாதிப்படைய
வண்ணம். சேர்க்கக்கூடிய துகள்கள் நியூட்ரான்கள். போரான், அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்களின் உட்கருவை கொண்டு மோதும்போது அவை தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை உருவாக்குகின்றன. ஆல்பா ஆல்பா கட்டுப்பாடற்ற தொடர்வினை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. அணுகுண்டு அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஹைட்ரஜன் குண்டு அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் யுரேனியம். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனத்தின் பெயர் டோசிமீட்டர். 1948ஆம் ஆண்டு இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால் இந்திய அணுசக்தி ஆணையம் AEC எங்கு அமைக்கப்பட்டது? மும்பை. துகள்கள் எனப்படுபவை ஃபோட்டான்களை கொண்ட மின்காந்த அலையாகும். காமா பாதுகாப்பான கதிர்வீச்சின் அளவு ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ரான்சன் ஆகும். கதிர்வீச்சின் அளவு ஒரு வாரத்திற்கு 100 மில்லி ரான்சன் ஆகும். புரோட்டானின் மின்னூட்டம் நேர்மின் சுமை. புரோட்டான் மின்னூட்டம் நேர்மின் சுமை. ஆல்பா கதிர்கள் என்பன நேர்மின் சுமை கொண்ட துகள்கள். ஆல்பா கதிர்கள் என்பன நேர்மின் சுமை கொண்ட துகள்கள். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் J.J. தாம்சன். கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுக்கரு உலை. வளமை பொருட்கள் அணுகுண்டு. கட்டுப்பாடான தொடர்வினை ஹைட்ரஜன் குண்டு. இணைவு வினை உற்பத்தி உலை. ட்ரம்பேலிலுள்ள அணு உலையின் பெயர் அப்சரா. ட்ராம்பேலிலுள்ள அணு உலையின் பெயர் அப்சரா. அதிக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் எவை? காமா கதிர்கள். அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை காமா கதிர். சிதைவின் போது சேய் தனிமத்தில் ஏற்படும் மாற்றம் நியூட்ரான் எண்ணிக்கை 2 குறையும். நியூட்ரான் எண்ணிக்கை 2 குறையும். CO60 இரத்த சோகை 1-131 தைராய்டு நோய் Na24 இதயத்தின் செயல்பாடு C14 படிமங்களின் வயது. படிமங்களின் வயது